தற்போது துருவ நட்சத்திரம் படத்தில் பிஸியாக இருக்கும் கௌதம் மேனன் அதனைத் தொடர்ந்து தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான ஒன்றாக என்டர்டைன்மெண்ட் மூலம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழி நடிகர்களை வைத்து புதிய படம் ஒன்றை இயக்க உள்ளார். இந்த படத்திற்காக ஏற்கனவே மலையாளத்தில் பிருத்திவிராஜையும் கன்னடத்தில் புனித் ராஜ்குமாரையும் ஒப்பந்தமாக்கியுள்ளார். தமிழில் ஜெயம் ரவியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது சிம்புவை நடிக்க வைக்க முயற்சி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சிம்புவும் கௌதம் மேனன் இயக்கத்தில் மீண்டும் நடிக்க ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் தகவல் கசிந்துள்ளது. தெலுங்கு நடிகர் சார்பில் சாய் தரம் ஜோதாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. இப்படத்திற்கு இசை புயல் AR ரகுமான் இசையமைக்கிறார். அனுஷ்கா, தமன்னா இப்படத்தில் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். மேலும் 3வது நாயகியாக நிவேதிதா தாமஸை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. 4 நண்பர்களுக்கு இடையே நடக்கும் நட்பை மையக்கருவாக கொண்டுள்ள படம் முழுக்க அமெரிக்காவில் படமாக்கப்பட்டுள்ளது. எனினும் இப்படம் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகவில்லை. என்னை நோக்கி பாயும் தோட்டா, துருவ நட்சத்திரம் படங்களை முடித்த பின்னர் கௌதம் இப்படத்தில் முதற்கட்ட பணிகளை தொடங்க உள்ளார். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.